ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான ரெபல் மூன் பார்ட் 2 தி ஸ்கேர் கிவர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜாக் ஸ்னைடர் டைரக்ஷன்ல சோஃபியா பொட்டெல்லா, சார்லி ஹன்னம், ஜீனா மலோன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 2 minutes இருக்கு. ரெபல் மூன் படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வெளியாயிருக்கு. முதல் பாகத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐ கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். முதல் பாகத்துடைய நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த படத்துடைய கதைக்களம் ஆரம்பிக்குது. கோராவும் சில வாரியர்ஸும் ஒன்னு சேர்ந்து அவங்களோட வில்லேஜை வந்து டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பேட்டலுடைய இறுதியில இவங்க எதுக்காக இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க, இந்த வில்லேஜ் ஆக்கிரமிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. கிங்ஸ் கேஸ் ஷிப்புடைய அட்மிரலுக்கு ஸ்கேர் கிவர் வெல்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா அவங்களோட ஷிப்போட கோர்ஸ் பாத்தீங்கன்னா வெல்ட்டுக்கு திருப்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். மேக்னிஃபிஷன்ட் 7 அப்படிங்கிற படத்தை இன்ஸ்பயர் பண்ண காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. மேக்னிஃபிஷன்ட் 7 பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் மூவியா இருக்கும். அதே கான்செப்டா ஒரு சைஃபை என்விரான்மெண்ட்ல வைக்கும்போது புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் உடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். ஆக்ஷன் காட்சிகளை ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல விஷுவல்ஸ், பிஜிஎம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. நீங்க ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அந்த லேசர் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஆக்ஷன் காட்சிகள்ல மைனூட் டீடைலிங் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ரேட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நிறைய வார்ஷிப்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஷிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிஷ்டா வந்து ரொம்ப புதுசா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஏற்கனவே இதெல்லாம் வந்து வார்க்கு போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான விஷயங்கள் நிறைய இந்த படத்துல இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கண்டென்ட் வந்து குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். இந்த படத்துல நிறைய ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய ஸ்லோ மோஷன் காட்சிகள் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஸ்பேஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அழகான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ரெபல் மூன் பார்ட் 2 எங்களோட ரேட்டிங் 6 out of 10.